அப்படியா? நம்மதான் ஏய் நூத்தும்பல ஏய் வந்த வேலைக்கு பிள்ளைய இடிச்சு என்னென்னமோ பண்ணுவேன். நான் ஒரு கற்பனையில உட்காந்துருந்தேன். என்ன சேர வைக்கிறது நம்ம நடத்துற நீ கற்பனை பண்ணியா ரூபன்? அப்போ கற்பனை கண்டிப்பா பண்ணு. என்ன சொல்லி ஏப்பா முடிஞ்சா நல்லபடியா முடிஞ்சா முன்னாடி உடம்புல இப்ப என்ன ஒரு மாதிரி யோசிச்சு போயிருக்கு. என்ன வேலைக்கு ரொம்ப அதிகமா அதனால ரொம்ப அவர் இடிச்சத நான் பார்க்கல. மறுபடியும் நீ இப்ப சுத்த அவர் மறுபடியும் உன் மேல வந்து இடிச்சான். விடிய விடிய முக்கிற ஒரு மருந்து நானாவது இங்க எப்படிதான் முக்கிறேன். இங்க காலையில சங்கத்துல எப்படி அனுப்புறீங்க? பரவாயில்ல பிள்ளைய பார்த்த உடனே அவுச்சாரிச்சு பார்க்கலாம் தோணுது. என்ன சொல்ற? விசாரிச்சு பார்ப்போம். அப்ப சொல்ல முட்டா வேலை ஒரு பொம்மல ஆடிக்கிட்டு ஓமனை இடிக்க என்னைய மாதிரி சாமாளி பண்ணு சோர்த்து சொல்ல பியதிங்கயா? ஏய் முதல்ல என்ன பேச முடியும்? அப்புறம் நீ பேசியா? அழ இருக்கா சூழ இருக்கா சொன்ன இருக்கா மூளை இருக்கா கீழே இருக்கா? அந்த நட்டுக்கிட்டு மூளை இல்லைங்க மூளை மூளை. எனக்கு எப்படி இருந்தா உனக்கு என்னன்னு ரொம்ப பேசாத. காலமாடு காவாடுச்சுன்னா கட்டு துறைக்கு நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. ஒன்ன மாதிரி பொட்ட மாடு காவாடுச்சு வச்சுக்க செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 3 மணிக்கு ஓட்டி போய் மணப்பாறையில விட்டுட்டு உண்மையா போய்யாப்பா பொட்ட மாடு காவாடலாமா? ஆனா ஆம்பளை காவாடுன்னு வச்சுக்க குடும்பத்துக்கு நல்லது. பார்த்து பேசு. ரொம்ப பேசாத. சத்தம் மட்டும் பேசாத. இங்க பாரு பொம்பளையில சத்தமா பேசுறீங்க அது குடும்பத்துக்கு அட்டை தரித்திரியா. நாங்க சத்தம் மட்டும் பேசுறோமா அது பெரிய சரித்திரம் நடக்கும். தெரிஞ்சுக்கணும். குடும்பம் கட்டுறதுக்கு காரணமே முதல்ல பெண்கள். என்னால 1000 சொல்ல முடியும். என்ன காரணம்? நாங்க நீ மாட்டிக்க தேவையில்லாம பேசாத. நீங்க மாட்டிக்க நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. ரொம்ப பேசுற. நீங்க ரொம்ப பேசுறீங்க. வாய் சரியில்லை நினைக்கிறேன். கீழே சரியில்லை நினைக்கிறேன். எனக்கு கீழே சரியில்லைன்னா உனக்கு ரொம்ப சிரமமா இருக்கா? உங்க பொண்டாட்டி ரொம்ப சிரமமா இருக்குங்க. அவளுக்கு இருந்தா எடுத்துட்டு போதும். அந்த கவலை உனக்கு இருக்க வேணாம். சரியா? எனக்கு கீழே சரியில்லை உனக்கு மேல சரியில்லை. எனக்கு வாய் உனக்கு சரியில்லை. உங்களுக்கு ரொம்ப சரியில்லை வாய். நீங்க பார்த்து பேசுங்க. நீ ரொம்ப பார்க்காம பேசிட்டு இருக்க. நான் என்னத பார்க்காம பேசிட்டேன்? அடி கோர்த்து விடு போயிடுவேன். தச்சுடு போயிடுவேன். அடி கேப்ப நட்டு விடு. போறவங்க பொட்டி தச்சு போயிடுறா. பொட்டைக்கு மேல குவாக்குமார கத்தனே. நான் கூட அண்ணகர பின்னகர எடுத்து போயிடுவேன். பொட்டைக்கு ஒரு தொடக்கில தொடத்தோட ஒளியற நான் அடுத்து சொல்ல உனக்கு போயிடா. போம்மா. போடா. என்னது? நான் சர்க்கா போன் பண்ணவே சொன்னேன். ஐயோ நீ பேசிட்டே இருக்க. நீ பேசாம மூடி நிக்கணுமா? நீ மூடி நிக்கணும். தொலைந்து விட்டு நீங்க ஊர்ல இருக்க நாயில நக்கிட்டு போகுது. உன்னை எப்படி செக்கிட்டு வைடியா? என்ன கூந்தலுக்கு என்ன? நீ என்ன பேசுற? ஓட என்ன வெச்சுக்க. அடி செப்பி அத்து விடு. உனக்கு செப்பி அத்த நீ பாத்துக்கியா? ரொம்ப பேசுற. நீ என்ன ஒரு ஆளு 5 ரூபாய் தள்ளி. ஏய் வாய அடக்கல பேசியா? ஆள மூஞ்சி மொகர கட்டையா? என்ன போடுன்னு சொல்லும்போது நீங்க என்ன பேசுறது? நான் போடின்னு சொன்னேனா? சொல்லல. பாடின்னு சொன்னேனா? சொல்லல. என் பொண்டாட்டின்னு சொன்னேனா? இல்ல. என் அப்பாட்டின்னு சொன்னேனா? இல்ல. என்ன கூந்தலுக்கு என்ன? இல்ல போடானா ஏத்துக்க தேவப்படும். அப்படியா? என்னது? அதெல்லாம் வேற சொல்லுவீங்களா? போடி வாடி அவளை எவளை பொண்டாட்டி வேற. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? எவளை பொண்டாட்டி இல்லையா? அப்பாடி இல்லையா? 10 அப்பாடி வச்சிட்டு திரிய வேண்டியதானே? என் முகரைக்கு 10 இல்ல 10,000 கூட வச்சுக்கிற முடியும். அப்படியா? நான் நினைச்சேனா? நீங்க எல்லாம் இது மாதிரிதான். எது மாதிரி? ரொம்ப பேசுற. நீங்க ரொம்ப பேசுறீங்க. அதிகமா பேசாதீங்க. நீங்க அதிகமா பேசாதீங்க. சத்தம் போட்டு பேசாத. நீங்க சத்தம் போட்டு பேசாதீங்க. சத்தம் போட்டு பேசுறதுனால நம்ம தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப பேரு அது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல. தேவையில்லாம பேசுற. ஏய் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிங்க. நீ மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. நீ மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிங்க. லெஃப்ட்ல வாங்கி போயிரு. நான் ரைட்ல லெஃப்ட் வாங்கி பேசுறேன். சப்புன வாயில குத்துனா கால் வலியா போய் சோ மோது. ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். என்னது? என்னது? யா நீ என்ன அடிச்சு ஆப்பல் போட்டு போய் மோது. முடிச்ச ஃபுட்பால் பேட மாட்டடா. நீ கேப்ப மாட்டிடுவேன். நான் போறதுக்கு அப்படியே பாவ டான்ஸ்
இருக்கீங்க நீ மரியாதை கொடுத்து பேச அத்தை நான் என்னோட தாய்மார்கள் நீ அப்பா அம்மா எல்லாம் நிறைய முதல்ல நான் ரொம்ப மதிப்பு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் போடி தாத்தா போடா சட்டை வாடி தாத்தா வாடா சட்டை போடி 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 போடா போடா நல்ல வாய்ப்பு. நீ போடி அண்ணா போடா வராண்டே உங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஆகா வாய்ப்பு போட வரன்னு கூப்பிடுறதுனால அவருக்கு பொறாமையா இருக்கு ஏன்னா அவரை ஒரு தடவை கூப்பிட்டு அது வந்தவரே நீ அண்ணன் இருந்துச்சு பப்பா வெக்கப்படக்கூடாது சங்கடப்படக்கூடாது அண்ணன் ரொம்ப பேர் சொல்லிக்கிறாரு எதுக்கு அப்பத்தே வெளியில எதுவும் தெரியாது அண்ணன் தங்கச்சி மாதிரி சரி அண்ணன் தங்கச்சிக்கிறீங்களே எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ண முதல்ல வந்ததா மாற்றம் இல்லை அப்புறம் நான் சரிம்மா இப்படி ஆம்பளை மரியாதை இல்லாம பேசுறியா நீங்க பொம்பளை மரியாதை எல்லாம் பேசுறீங்க கேள்வி கேட்கிறேன் கேளியா உன்னை பதில் சொல்ல தெரியுமா சொல்லுவியா சாப்பிட என்ன தேவை கை தேவை மூஞ்சி முகரி மாதிரி முதல்ல சோறு வேணும் கையில என்ன பிடிக்க மாட்டேங்குது நீங்க தின்றுப்பீங்க அவள நீ திண்டு போகக்கூடாதுன்னு சொல்றேன் ஆமா சரி பாவாடை கட்ட என்ன தேவை நானா தேவை ஆளப்பா ஆள எங்க அண்ணன் சொல்றாரு பின்னால குண்டி வேணும் குண்டி இருந்தாதான் பாவாடை நிக்க சரி குளிச்சு இப்படி தலை விட்டுறோம்ல ஆமா தலை காயில இருக்கு கட்டை மூஞ்சி கட்டை மாதிரி நீ எல்லாம் ஒரு பொம்பளை என்னையும் மாதிரி அப்படி இதையும் காயாத குளிச்சு விட்டு ஓட்டுறோம் ஆமா அதனால தேவையில்லாம என்கிட்ட பேசக்கூடாது நீங்க எடுத்து எல்லாம் பேசக்கூடாது நான் சண்டை வம்புக்கு போக மாட்டேன் அப்படி வந்தாலும் 90 வயசு கிழவியா இருந்தாலும் விட மாட்டேன் விட மாட்டீங்களா ஏன் பேச்சுவார்த்தை விட மாட்டேன் அப்படி சொல்லுங்க அத்து கோர்த்து தச்சு விட்டு போயிட்டே இருப்பேன் அதைத்தான் நானும் சொல்றேன் அதே மாதிரி நானும் தச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படித்தான் எப்படி புடிங்க பட்டு கொட்டையில உங்க அம்மா பருப்பு வைக்கையில பட்டுக்கோட்டையில உங்க அம்மா பருப்பு வைக்கையில அருப்புக்கோட்டையில அருப்புக்கோட்டையில மொட்டா பருப்பு வைக்கையில அருப்புக்கோட்டையில மொட்டா பருப்பு வைக்கையில அருப்புக்கோட்டையில மொட்டா பருப்பு வைக்கையில அருப்புக்கோட்டையில மொட்டா பாதி வைக்கையில ஆடு விளையாட்டு மொட்டா போகாது மொப்பா நாடு போகாது மொக்கா ஒன்ன தம்பி சும்மா கடுத்த சிட்டுக்குருவிக்கு சோறு புதுசா புதுசா போடுறதுல முட்டா மடிக்கிற நம்மளோட ஜாதகத்துல அங்க ஒரு பக்கம் நானே நட்டு அப்படியா அப்படியா அங்க ஒரு கொக்கு நானே பிடிச்ச நக்கண்டையா கம்மாயில கிடக்குதா கெண்ட அம்மா காலுக்கு கீழே மாமா நல்லா கேளுங்க சொல்றா. கிண்ணத்துல இருக்கா தண்ணி என்ன இருக்கு கிண்ணத்துல இருக்கா தண்ணி யாரு என்ன இன்னைக்குல சரி அவர்கிட்ட இருக்கா இருக்கட்டும் தண்டி இத்த தண்ணி சூ அப்படியா சுண்ணாம்புக்காக அங்க ஒரு கொக்கு நக்கு ஆமா கம்மாயில வேணா பாம்பு சரி. நீ காவக்கரப்பட்டியில இருக்க இளைஞர்கள் எல்லாரும் முடிச்சுக்கிட்டு ஊருக்கு போ. ஏய் என்ன சொல்ற என்ன பசித்து நீ சொன்ன நீ என்ன சொன்ன வியாபாரம் பாக்குறேன் என்ன வியாபாரம் பண்ற? எழுதப்படா எழுந்துட்டியா எல்லாம் ஒண்ணு சேவக்கல எது இழக்கல? ஏ நான் பார்த்தா எழுத தெரியலையே உங்க ஏய் பார்த்தா தெரியாது பார்க்க தான் தெரியும் அத பார்த்தாலும் அப்படி புழு 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 நீ போட்டாலும் புல் புல் தான் இருக்கும் வந்தாலும் அப்படி கிளு கிளு தான் இருக்கு சத்தம் போமா இழந்த பழம் வைக்கிற ஆமையா சின்ன இருந்தா பெரிய இழந்தையா பெரிய இருந்தா இழந்தையா கொட்டை இருக்குமா கொட்டை இருக்காதா போட்டா இருக்கும் இழந்த பழம் யாவது சொல்லுங்க பார்க்கலாம் நீ இழந்த பழம் இழந்த பையன் எழுந்த பழம் இது குட்டை எழுந்த பழம் நீ இழந்த பழம் விக்கிற வா 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 நீ இழந்த பழம் ஏய் நீ என்ன வரோம் கொட்டை இருக்கிறது நீ விக்கிற ஆமா. நான் கொட்டை இல்லாம விக்கிறேன் கொட்டை இல்லாத என்ன பழம் அல்ல ஏன் பழத்தை சொல்லவா உங்க பழத்தை சொல்ல வேண்டாம் ஏன் பழத்தை சொல்லல ஆ. நான் விக்கிற பழத்தை சொல்லுங்க வாழைப்பழம் வாழைப்பழம் புட்டு வாழைப்பழம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் வியாபாரம் சொல்லு பிசினஸ் பிசினஸ் இது மட்டும் வாழைப்பழம்
பிக்காரி ரோட்டோர பிக்காரி ரோஜாப்பு சேலக்காரி நிக்கட்டுமா போகட்டுமா நிக்கட்டுமா போகட்டுமா ஏய் அरे நிக்கட்டுமா போகட்டுமா போகட்டுமா நிக்கிற மொட்டை குண்டி மொட்டை குட்டியா ஏடா மொட்டை குட்டி இருக்கு முறக்குட்டி அது என்னங்கிற தங்க நினைக்கிற இப்பெல்லாம் அப்படித்தான் ஆம்பளை எல்லாம் கீழே பொம்பளை எல்லாம் மேல ஏறி அடிக்கிறாங்க என்ன செய்யுது அதுக்கெல்லாம் ஒரு கடலை வச்சா அவனும் ஒரு கடல் உருசு தண்ணி வீணாச்சு கடல் தண்ணி வீணுரசு உன்னோடு நான் உரசு என்ன வாத்தியாருன்னா இல்லைங்கிற அதுக்காக வருஷம் முடியுமா அப்ப நல்லா வருஷம் அது ஒன்னோடு உன்னோடு நான் உரசு இந்த உலகம் பொருட்களே உலகம் பொருட்களையே உங்கள் வழி மதுரை
யாரா அந்த பையன்? ஏய், இங்கே டான்ஸ் இருக்கியா? ஏய், கட்ட தரலையா? நான் தான் என் பிள்ளை. உனக்கு தான் நானே, உங்களுக்குமா தெரியல? ஆமா. ஆ. பணம் கொடுக்க மாட்டேன் ஆ. அப்புறம் வாங்கிக்கிறாங்க ஐயா. யாருக்கு? யாருக்கு? நல்லா இருக்கு யோசனை வந்து எப்படி இருக்கு அதை சொன்னீங்க தூக்கி பாரு தெரியும். ஓ ஒரே நல்லா இருக்கு. நீ போடுவா இன்னைக்கு ஒரு போல் நல்லா இருக்காங்க எல்லாருக்கு.
எங்க பாப்போம் நம்ம அந்த முதல்ல போது கைமா நல்லா இருக்கா என்ன செய்யணும்னா இந்த தம்பி குழந்தை தண்ணி கூட முடிக்க போறாங்க அவங்க வேலை குழந்தை தூக்குற வேலை தூக்கிட்டாங்க இது நமக்கு சரியாப்பட்டு வராது அதனால நம்ம இதெல்லாம் தூக்கணுமா தூக்கணுமா நான் தூக்கணும்னா தோட கை வச்சுக்க பார்ப்போம் அம்மா நாசம் போனவனே கொஞ்சம் வாயில் இருக்கிறாங்க இவங்க வைத்து நாய் என்ன செய்ய போற ஐயா நீ என்ன பணியில கலப்புற அந்த பணியில அந்த பிள்ளைங்க கூப்பிட்டு கட்டி பணியில கட்ட முடியா அந்த பிள்ளை பணியில கழித்து நீ வீடியோ எடுத்துட்டு போய் என் தங்கச்சி காமிக்க என்ன பண்ண போறீங்க ராத்திரி பூஜை
போச்சு ஆட்டா போச்சு என்ன நீங்க சுட்டு வெளியே வந்துருச்சு அந்த மாதிரி இந்த சுருட்டு அந்த சுருட்டு அமைச்சு பிடிச்சா நான் என்ன பண்ணுவேன் போல ஜோரா கை இல்லை நீ என்ன நீ போட்டு உள்ள வைக்க முடியா அது வேற நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க உங்களுக்கு கல்யாணம் ஏதாவது கல்யாணம் தெரியாதா சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்கங்க கல்யாணம்னா ஊரறிய பட்டப்பாளையில பெரிய வீட்டுல இது மாதிரி ஒளிபரிக்கலாம் போட்டு சொந்த பந்தத்தை வர சொல்லி நடக்கலாம் இப்போ கல்யாணம்னா யாருக்குமே தெரியாம நல்லாத்து ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு மட்டும் நடந்தா அது கல்யாணம் எதுவுமே நடக்கல நீ பார்த்த உடனே வருது போங்க ஊத்தரமா பார்க்க ஆட்டமா வருது காதல் என்ன சொல்ல போறிய காதல்ங்கிறது எப்படி தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோமா வாத்தியாரு ஒரு மாணவனை 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம்னு கூப்பிடலாமா இல்ல தம்பி நீங்க சொல்றது நான் சொல்ல உனக்கு பேக்ரவுண்ட் வேணுங்கிற மியூசிக் கண்டிப்பா வேணும் நீ முன்னாடி விட நான் பின்னாடி விடுறேன் வாத்தியாரு பின்னால கொஞ்சம் நீ காதல் பண்ணி என்ன ஒண்ணு அந்த சுருட்டு வந்து வச்சிருக்குள்ள நீங்க இமேஜினேஷன் பண்ணி பாருங்க அது போனா போட்டு வாத்தியாரு அப்புறம் காதல் எப்படி தெரியுமா நடக்காது மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா